ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஷில்ஃபா நிகார். நான் ஒரு டென்டிஸ்ட், பல் மருத்துவர், காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட். இங்கே ஒரு 10-12 இயர்ஸாக சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நுங்கம்பாக்கம்ல எங்களோட கிளினிக் இருக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இடங்கள்லையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது அன்றைக்கி நைட் ஒரு 2 days முன்னாடி 12 o'clock வரைக்கும் யூஸ்வலாக எங்கள் கிளினிக் ஃபங்க்ஷன் ஆகும். பிகாஸ் இட்ஸ் வெரி பிஸி கிளினிக். அன்றைக்கி நைட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க கிளினிக் உள்ள. அது யாருக்குமே தெரியல. பிகாஸ் என்னோட ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் கிளினிக் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அந்த டைமில் அவர் பாத்ரூம் போன கேப்பில் ஒரு ஒரு அவரை பார்க்குறதுக்கே ஒரு நார்மலாக இல்லை, குடிச்சிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு கிளினிக் லேப்டாப் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வந்து அந்த பையன் பார்க்குறப்போ லேப்டாப்பை காணல. ஸோ ஹி வாஸ் சர்ச்சிங் எவ்ரிவேர். எங்கேயோ மறந்து வச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பில் தான் இருந்திருக்காரு. எனக்கு கால் பண்ணாங்க, மேம் லேப்டாப் மட்டும் காணல, மற்றதெல்லாம் இருக்குது அப்படின்னு. கரெக்டாக நான் வீட்டுக்கு போயிட்டே இருந்த சமயம் அது. அண்ட் சிசிடிவி உடனே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிசிடிவியை பார்க்க சொன்னப்போ சிசிடிவியில் கரெக்டாக அதில் மென்ஷன் ஆயிருந்தது. அந்த திருடர் வந்து உண்மையாலுமே அந்த லேப்டாப்பை தான் எடுக்க வந்திருக்காரு. அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு வெளியே ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் தான் இருக்கும். அண்ட் இந்த வழியாக அவர் போகிறாரு. அதையும் பார்த்தோம் நாங்கள் லேப்டாப்பில், கேமராவில், சிசிடிவியில் எல்லாமே நல்லா தெரியுது. ஸோ அப்போ தான் என்னோட இன்னொரு ஸ்டாஃப் கரெக்டாக க்ராஸ் பண்ணி வந்திருக்காரு. மேனேஜர் வரும்போது லேப்டாப் அவர் கையில் இல்லை. அவர் ஐ திங்க் அந்த ட்ரெஸ்ஸுலையோ இதுலையோ வச்சு மறைச்சி தான் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சுமார் ஒரு 45 minutes இருக்கும். இவங்க எல்லாருமே தேடினாங்க. நான் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். என் ஸ்டாஃபை கொடுத்ததுக்கப்புறம் ரோந்தில் இருந்த போலீஸ் மட்டும்தான் இருந்தாங்க இப்போதைக்கு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை. இங்கேயே தேடினாங்க. இங்கே இருக்க சந்தில் எல்லா இடத்துலையும் போய் தேடினோம். நாங்கள் கரெக்டாக அங்கேருந்து ஒரு 1/2 hour ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்னொடனே நானே கிளம்பி வந்துட்டேன். வந்தோடனே காரில் போக முடியாதுன்னு தெரியும். பிகாஸ் எப்படியும் அவங்க போனால் அவங்களை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஸோ அப்போது ஒரு அண்ணா, ஆட்டோ டிரைவர் அண்ணா தான் வந்தாங்க. ஸோ நான் இங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் தனியாக இருக்கீங்கம்மா சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் இந்த ஃபுட்டேஜ் காமிச்சேன். அவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவரே நான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் நாங்களும் அதே மாதிரி சந்தில் தேடணும். அப்புறம் ஒரு சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து பைக்கில் என்னாச்சு அக்கான்னு சொல்லி தே ஆல்சோ ட்ரைட் ஹெல்பிங் மீ. அவங்களும் எங்கே இருக்குது இந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு மோஸ்ட்லி இந்த கட்டடம் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் தேடினாங்க. பட் என்னோட இன்ட்யூஷன் வந்து இல்லை, கட்டட வேலை செய்கிறவர் இப்படி ஒரு அழுக்கான துணி போட்டுட்டு இப்படி ஒரு இதில் போக முடியாது, நோண்டி வேறு நடக்கிறாரு, ஒரு குடிச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. ஸோ மேபி இங்கே ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் வாக் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு என் மைண்டில் ரொம்ப தோணிகிட்டே இருந்தது. ஸோ போலீஸ் எல்லாருமே சொன்னாங்க, இல்லை மேடம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 2 ஆயிடுச்சு, ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, இதுக்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம், இதுக்கு மேலே கிடைக்காது, நம்ம நாளைக்கு சிசிடிவி பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு அது விட அவ்வளோ மனசு வரல. பிகாஸ் ஃபஸ்ட்லேருந்தே நான் அப்படி தான் எதுவாக இருந்தாலும் கிவ் அப் பண்ண மாட்டேன் சீக்கிரமாக. ஸோ அதனால் ஐ வாஸ் லைக், இல்லை போலீஸ் நம்பினா நமக்கு சம்டைம்ஸ் நம்மளோட லேப்டாப் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணாமல் டக்குன்னு நானே திருப்பி ஆட்டோ எடுத்துகிட்டு ஐ வென்ட் டு நம்ம பிரிட்ஜ் தேடணும், எல்லா இடத்துக்கும் போகணும். ஒருவேளை எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் என் மைண்டில் தோணிகிட்டே இருந்தது, ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் நடந்து போகலாமோ அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் அந்த பிளாட்ஃபார்ம் வழியாகவே அப்படியே தேடி போயிட்டே இருந்தோம் நானும் அந்த ஆட்டோ டிரைவரும். போகும்போது நான் அந்த சிசிடிவியில் நல்லா அவரோட செருப்பை பார்த்தேன், செருப்பும் அவரோட ஷர்ட்டு. பட் அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த திருடன் வந்து அவரோட ஷர்ட்டை மேலே போட்டு மறைச்சிட்டாரு. அதே மாதிரி பின்னாடி ஒரு கோணி பை மாதிரி ஒரு பை மாதிரி வச்சுட்டாரு, கார்பேஜ் பேக் மாதிரி. ஏன்னா அங்கே யாரும் கைவிட்டு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஒரு நினப்பில், அதுவும் ஒரு டாக்டர் மாதிரி இருக்கவங்களாம் கைவிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவர் அப்படி பிளான் பண்ணி போயிருக்காரு. ஸோ கரெக்டாக ஒரு சூளைமேடு பிரிட்ஜ் வரைக்கும் நாங்களும் தேடுறோம், கூட்டுறவங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்குறோம், எங்கே பற்றி பார்த்தீங்களா, யாராச்சும் இந்த மாதிரி போனாங்களான்னு. அவங்களும் இல்லையம்மா யாரும் பார்க்கலையே அந்த மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் கரெக்டாக இவங்களும் தேடுறாங்க இந்த சைடு, நாங்கள் அங்கே போயிட்டோம். ஒரு சூளைமேடு பிரிட்ஜு கிட்ட கிடந்து இங்கே எடுத்தது ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நடந்தே அந்த திருடம் போயிருக்கான். யாருமே அவர் நோட்டீஸ் பண்ணல. எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் எங்களால் பார்க்க முடியல, கொடுக்கல அந்த மிட் நைட் அப்படிங்கிறதுனால. ஸோ அங்கே போய் கரெக்டாக ஒரு இப்படி போயிட்டு இருக்கும் போது நான் பார்க்குறேன், வேறு ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் அவர் போட்டிருந்தது, நல்லா கிரே கலர் மாதிரி இருக்கும், அது தெரியுது நல்லாவே. அவரோட செருப்பு மேட்ச் ஆனோடனே, அண்ணா வண்டி நிறுத்துங்க, அவனாக தான் இருக்கும், எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டேரெக்டாக போனேன். போய் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு பேக்கை கொடு, பேக்கில் என்ன இருக்குது, என் லேப்டாப் எங்கே அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அண்ணாவும் வந்துட்டாங்க. வந்து 2 பேருமே கேட்டுருந்தா அவ்வளோ தைரியமாக அந்த திருடம் பேசினது தான் எனக்கு இன்னும் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. பேக்கை எடுத்து பாரு, குப்பை தான் இருக்குது அப்படின்னு அவ்வளோ தைரியமாக அவன் பேக்கை காமிச்சான். ஐ வாஸ் லிட்டலி ஷாக்ட். இன்னும் இவ்வளோ தைரியமாக திருடிட்டு காமிக்க முடியுமா? நான் உள்ளே பார்க்கும்போது எதுவும் ஒன்றும் இல்லை தான், இவ்வளோ தைரியமாக இருக்கானே அப்படின்னு நினச்சிடலாம். இதே மற்றவங்களாம் தான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னு நினச்சி விட்டுருந்துருப்பாங்க. நாங்கள் தேடும் போது ஒரு ஷைனிங்காக ஒரு லேப்டாப் கவர் தெரிஞ்சுது. அது பார்த்த உடனேவே நம்ம லேப்டாப் தான் அப்படின்னு சொல்லி, அதுவும் அதை எப்படி மறைச்சிருக்காருன்னா, அந்த சேரெல்லாம் மேலே போட்டு யாரும் பார்க்கக்கூடாது, கைவிட மாட்டாங்கன்னு ரொம்ப தெளிவாக தான் அவன் திருடியிருக்கான். ஐ திங்க் இது ரொம்ப வருஷமாக அவர் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. பட் போலீஸ் சொன்னாங்க இந்த சைடில் அவர் பார்த்ததில்லை, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அவர் சைதாப்பேட்டிலேருந்து அவர் பேர் சொல்கிறான், அவனோட இடம் சொல்கிறான், இது எல்லாமே சொல்கிறான். ஸோ அங்கேயே போலீஸ் வர வரைக்கும் நான் உட்கார வச்சு அவங்களை பிடிச்சி வச்சு, எதுக்கு இதை எடுத்தேன் அப்படின்னா, கீழே கடைஞ்சி நான் எடுத்தேன் அப்படிங்கிறான். கீழே கடைஞ்சா, இதான் கீழே கடைச்சா அப்படின்னு நான் ஃபுட்டேஜில் காமிச்சு அவனை கேட்டோம். பதில் கேட்ட போது அவன் இதை தான் சொல்கிறான், குப்பை தானே, குப்பையிலேருந்து தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா. தென் போலீஸ் வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் வி ஹேண்டட் ஓவர் ஹிம் டு தட். எங்கள் லேப்டாப் அதுக்கப்புறம் நான் அப்படியே அந்த செகதியிலேருந்து எடுத்தோம். பட் நல்லபடியாக எதுவும் லேப்டாப்
நமக்கு ஒன்றும் ஆகலை, பட் இட் டென்ட் ஒர்க். ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம இதில் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகும்போது அதான் போலீஸ் வந்து நைட்டு கொடுக்க வேண்டாம், நாளைக்கு வாங்கினாங்க. ஸோ வாஸ் லைக் அங்கே இருந்த கூட அந்த பசங்களாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. திஸ் இஸ் த இன்சிடென்ட். தேங்க்யூ ஸோ மச். அதை வந்து கண்டுபிடிக்கணும்னு அந்த உங்களுக்கு மைண்ட் எப்படி அந்த டைமில் வந்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு? ஆமாம், ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸில் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா சிசிடிவியில். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமா? பைக்கு கார்லாம் இல்லை, அவன் நடக்கிறதே ஒரு மாதிரி தான் நடக்கிறான். அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஒரு ஸ்மால் கெஸ்ஸிங் தான், எவ்வளோ தூரம் அவன் போயிட முடியும். நாளைக்கு வரைக்கும் விட்டோம்னா இன்னும் போச்சு, நம்ம லேப்டாப் நமக்கு கையில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் தேடினேன். ஃபுல்லாக நான் தான் போனேன். அவங்களும் இங்கே தேடினாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவர் ஆல்சோ சர்ச்சிங் இங்கே எல்லாம் அவங்களும். பட் அவங்க எல்லாம் சந்துக்குள்ளே தேடினாங்க. அண்ட் அந்த லிமிட் எங்களோட முடிஞ்சிருச்சு, இன்னொருத்தரோட லிமிட், அந்த மாதிரி அந்த லிமிட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நம்ம லேப்டாப் நம்ம தானே தேடணும். அதனால நான் வந்து இறங்கி இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவரோட போய் தேடினேன். பொதுவாக ஒரு பொருளை இறந்தாலும் திருடு போனாலும் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அவங்க போலீஸ் பார்த்துப்பாங்க, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது நைட் நேரத்தில் நீங்களே போய் தேடணும், அந்த எண்ணம் எப்படி? கேமரா பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் கிவ் அப் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று பொருள் காணலைன்னா அதை முடிக்கணும்னு நினைப்பேன். அந்த எண்ணம் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருந்ததுனாலன்னு நினைக்கிறேன். எந்த வேலை கொடுத்தாலும் ஓகே அது முடிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அவங்களும் தேட தானே செய்கிறாங்க, நம்மள மாதிரி அவங்களும் தேட தானே செய்வாங்க. இன்னும் ஸ்பெஷலாக ஒன்றும் அவங்க பண்ண போகிறது இல்லையே. ஸோ அதனால் அந்த தேடுதலை நம்மளே பண்ணலாமே இறங்கி பண்ணது தான். பொருள் பக்கத்தில் இருக்கும் போது எடுக்கிறத விட ரொம்ப தூரம் வெயிட் பண்ணி அது நாளைக்கு நாளாண்டைக்குன்னு போகிறது இன்னும் கஷ்டம். அது கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கே இறங்கி இன்றைக்கே எனக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணேன். அந்த நேரத்தில் அந்த லேப்டாப்பை எடுத்து நீங்கள் போனால் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? சப்போஸ் அவங்க ஏதாவது உங்களை பீட் பண்ணிருக்கலாம் அந்த டைமில், ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த லேப்டாப்? லேப்டாப்புக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்னு இல்லை, அவன் எந்த பொருளாக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருந்திருப்பேன். இது லேப்டாப் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. ஒரு 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 திருட அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு அதுவும் கிளினிக்குள்ளே வந்து தைரியமாக போகிறான் அப்படின்னா அப்படி விட்டுற முடியாது இல்லையா. அவன் நடக்கிற விதமும் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணிட முடியும்னு ஒரு எனக்குள்ள ஒரு தைரியம் தான். அது மேபி சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் வெரி போல்ட் ஃப்ரம் த பிகினிங். அதனால அது எனக்கு வந்ததான்னு தெரியல. என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு இதில் தான் போனேன் நான். உள்ளே வந்து ஒரு செகண்ட் பாத்ரூம் அவங்க போன டைமுக்குள்ளே மேபி வித்தின் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் உள்ளே வந்தார். அப்படியே எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கரெக்டாக பதிவாயிருக்கு. ஒரு 12 மணி இருக்கும் நைட்டு. 2 ஆயிடுச்சு. காலையில் ஒரு 2-2:30 மணி இருக்கும் அவுட்லாம். ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு தான் கிடச்சது. அது வரைக்கும் அவர் இதே தெருவில் இப்படியே சுற்றி இப்படியே நடந்து, அதுவும் மெயின் ரோட்லேயே நடந்து போயிருக்கான். யாருமே பார்க்கல. இவ்வளோ பேர் தேடியும். யா இங்கே ரோந்தில் இருந்தாங்கல்ல, அவங்க தான் ரியாக்ட் பண்ணாங்க. பெருசாக நாங்கள் கம்ப்ளைண்டாக போய் இன்னும் கொடுக்கலங்க. அதுக்கப்புறம் தான் போய் கொடுத்தோம். ஸோ அங்கேருந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணாங்க, இசைக்கெல்லாம் அவங்களும் தேடினாங்க. பட் எல்லாரும் அந்த சந்துக்குள்ளே போலீஸ்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. யாருக்கும் இல்லை. யா நாங்கள் தான் பிடிச்சி வெயிட் பண்ண வச்சு அவன் வரதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து 5-10 மினிட்ஸ். நான் தான் சொன்னேன், இந்த இடத்துல தான் பிடிச்சிருக்கேன், இந்த இடத்துல தான் இருக்காரு, வாங்கன்னு சொல்லி நாங்கள் தான் போலீஸ்க்கு பிடிச்சிருக்கோம். யா அவன் ஏதோ இங்கே தான் சைதாப்பேட் வீடு, அப்புறம் அவன் பேர் கூட ஏதோ சொன்னான், ஐடியா இல்லை. ஏதோ ஒரு 2-3 பேர் இல்லை. அவன் வந்து இந்த ஏரியாவே கிடையாது, அவன் இந்த ஏரியாவுக்கு புதுசு மாதிரி இருக்குது, அது வந்து அந்த ஏரியா இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொன்னாங்க. கேட்டேன் எப்படி உனக்கு இப்படி திருடு தோணுச்சு, எது திறந்திருந்தாலும் உனக்கு கிளினிக் உள்ளே வந்துடுவியா நீ அப்படின்னு கேட்டேன். அவன் அதையே தான் திருப்பி சொல்கிறான், அது குப்பை தானே குப்பையில தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நம்மளை திசை திருப்ப பார்க்குறான். இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு சேஞ்ச் அவர் மைண்ட். இல்லை நான் சும்மா இருந்து எடுத்துக்கிட்டேன், கீழே கடந்தா எடுப்பேன் அப்படின்னா. கீழே கடந்துச்சா, அது கீழே தான் இருந்ததா உனக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ அவள் அவ்வளோ தெளிவாக. அப்புறம் என்னையும் நிறைய திருடிட்டாங்க, நம்ம புலம்புறான். உன்னை திருடினாங்கிறதுக்காக இன்னொருத்தவனை நீ திருட முடியாது இல்லையா. நெக்ஸ்ட் டைம் இந்த ஏரியாவுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அவனோடது நிறைய திருட்டு போயிடுச்சு, அதனால உன்னோட திருடு போனால் நீ அந்த அடுத்தவங்கள திருடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, நீ அதை இப்படி தான் பண்ணணுமா, அதை போய் நீ போலீஸில் கொடு, இல்லை வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் டோல்டும். அவன் பேசுகிறான், நம்ம பேசுறதுக்கெலாம் அவன் தெளிவாக பதில் பேசுகிறான். இஸ் நாட் அ லேப்டாப் கம்மி தான் சார். சம்வேர் அரௌண்ட் ஒரு 50,000 அந்த மாதிரி இருக்கும். ஒரு லேப்டாப் ஒரு 30-40 இருக்கும். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தான் சார். நான் வந்து வெறும் 5,000 rupeesலேருந்து வந்த பொண்ணு தான். வால்பாறை வாஸ் மை நேட்டிவ். நான் அந்த ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய இது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது க்ரியேட் பண்ண என்னால் எல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருப்போம், எல்லாமே பார்த்துருப்போம்ல.
நமக்கு தெரியும் எப்படி எப்படி இருக்காங்க, எப்படி எப்படி உலகத்தில் நடக்கும் எல்லாமே பார்த்ததுனால மேபி என்னோட அப்ரிங்கிங், என்னோட முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நானும் திருப்பி சொன்னேன், என்னோட இன்ஸ்டா பதிவுலேயே நான் அதை சொல்லியிருந்தேன். நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்க முடியும், யாரையும் நம்பி நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. அவங்க இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு டு அன் எக்ஸ்டென்ட் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்களோட தேடி போய்க்கணுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் டிட் மை ஓன். நீங்க தேடும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி 2 பசங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க உங்களுக்கு எந்த விதத்துல உதவி புரிஞ்சாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி நைட் டைம்ல தனியா போற பெண் கண்டிப்பாக அவங்க ரொம்ப எல்லாமே சின்ன வயசு பசங்க தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் பைக்கில் சுற்றிட்டு இருந்தவங்க. இங்கே இந்த கார்னரில் தான் பார்த்தேன். ஆட்டோ டிரைவர் வரும்போதே நான் இப்படி தேடுறதை பார்த்தே நடந்து, என்னம்மா ஒரு டாக்டர் தனியாக நடக்கிறாங்க, அவங்க என்ன வேணா இது பண்ண, அவங்களே நிறுத்தி என்னாச்சு மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அவர் ஹெல்ப் பண்ணார். அவர் இன்ஃபேக்டே சொன்னார், நீங்கள் விடுங்க போலீஸ் நாளைக்கு பார்க்கலாம், வாங்க நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவரே என்னை கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணார். இந்த பசங்க அக்கா நீங்கள் இந்த சந்தில் போங்க, இந்த சந்தில் போங்க, அவங்களோட ஒரு பொருள் மாதிரி எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. யாருமே பொண்ணுன்னு தனியாக இன்ஃபேக்ட் டிஸ்கரேஜ்லாம் பண்ணல. போலீஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க, நாளை காலையில் வாங்க போலீஸ் ஸ்டேஷன், பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லும் போது கூட நான் சொன்னேன், சார் பொண்ணு தான் சார் தேடி கண்டுபிடிச்சாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, நான் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ அந்த பசங்கள்லாம் அவங்க சொல்கிறதா ரைட்டு, அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கைஸ். அதான் சார் ஃபஸ்ட்டு டைம் அவர் போனோடனே நம்மளை நான் இதுக்குள்ளெல்லாம் கை விட்டு எடுத்துருவாங்களா டாக்டருங்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவர் தைரியமாக இந்தாங்க குப்பை தானே பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர் பிளான் பண்ணார். நம்ம இறங்கி அவர் கை விட்டு எடுத்தோடனே அவர் வந்து ஆமாம்மா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண பார்த்தாரு. ஆனால் அந்த பதில் இப்படியே தான் அவர் வந்தது, நான் கீழே கடைஞ்சி அதான் எடுத்தேன், குப்பை தான் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி திருப்பி அதே இதை சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க அந்த விஷயத்தை. ஆமாம் கூப்பிட்டேன், அதே தான் சொன்னாங்க, இது எங்களோட ஏரியா, இந்த ஏரியாவுக்கு மேலே நாங்கள் இன்னொரு இவங்க வந்திருப்பாங்க, இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஹெல்ப் பண்ணாங்க. உடனே வந்து அந்த திருடனை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் ஜீப்லலாம் இது பண்ணி கொண்டு போனாங்க. முக்கியமாக கவனிக்கப்படுறதுக்கு காரணம் வந்து நீங்களே இறங்கி ஒரு நைட்டில் ஒரு பொண்ணு தேடி பிடிக்கிறதுன்றது கொஞ்சம் ஸ்பெஷலான இல்லைன்னு பார்ப்பாங்க. அது அவ்வளோ ஈஸியாக யாரும் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி பொண்ணுங்களாம் பாதிக்கப்படுதுன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? தைரியமா இந்த மாதிரி மற்ற பெண்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு குற்றம் நடந்துச்சு, இந்த மாதிரி செயல்படணும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொன்னது தான், இது வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும், வேறு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது பொண்ணு பையன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் ஒரு தப்பு நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பயந்து உட்காந்துட்டே ஒன்று இருக்கலாம், இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஒன்று போய் செய்யலாம். நிறைய பேர் முக்கால்வாசி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருவாங்க. பட் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அதுக்கான எஃபர்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, இல்லாமல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ எப்படி எனக்கு ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு சின்ன பசங்க ஹெல்ப் பண்ணாங்களோ நம்ம தான் அதை தேடி போகணும், அதுவாக தானாக வராது. ஸோ நான் சொல்கிறது பெண்களுக்கு ஐயோ இது நடந்துச்சு அப்படின்னு வீட்டில் உட்காரதை விட என்ன நம்மளால் அதுக்காக போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எஃபர்ட்ஸை போடுங்க. அந்த எஃபர்ட்ஸ் கொண்டு போய் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸில் போய் அடையும் நான் நம்புகிறேன். எனக்கு அது இவ்வளோ நாள் நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்களா? ஐயோ இல்லை சார், விஜய் அவர்கள் கூட படிச்ச படத்தில் கிடைச்ச. ஆமாம் சார், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல மனிதன் அவர். அந்த ஷூட் அப்போ பார்த்துருக்கேன் சார், நல்லாவே பேசியிருக்கேன், சாருக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அப்போது டென்டிஸ்ட் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல். நான் அங்கே போனது ஒரு சின்ன ரோலுக்காக தான். அந்த டைமில் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டென்டிஸ்ட் அவ்வளோ பெரிய மருத்துவராக நான் இல்லை, இப்போ தான் ஒரு பெரிய மருத்துவர் ஆகியிருக்கேன். அந்த டைமில் அப்போவும் கூப்பிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல அந்த யாரும் இது வரைக்கும் அப்படி பண்ணி நான் பார்த்ததில்ல. அவராக கூப்பிட்டு அவராக கை கொடுத்து ஐ எம் விஜய் அப்படின்னு அவராக இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். தட் ஷோஸ் இஸ் அவர் எப்படி அவரோட விதம் அப்படின்னு காட்டுது. ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.